வணக்கம். தளபதி விஜய் பெண்கள் மீது பேரன்பு கொண்டவர். பெண்களை தனது சகோதரிகளாக கருதி உணர்வுபூர்வமாக பாசம் காட்டுகிறவர். அதற்கு காரணம் அவரது தங்கை வித்யா. சிறுவயதிலேயே தங்கையை இழந்தது விஜய்க்குள் மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கிவிட்டது. அந்த சோகத்திலிருந்து மீள வழி தெரியாமல் விஜய் யாரிடமும் பேசாமல் சில காலம் தனிமையிலும் வாடியுள்ளார். விஜய் பிறந்து 6 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1980ஆம் ஆண்டு ஷோபா சந்திரசேகர் குட்டி பாப்பாவை பெற்றெடுத்தார். அந்த குழந்தைக்கு வித்யா என்று பெயர் சூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்திருக்கின்றார்கள். ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று அழகாக அந்த குடும்பம் காட்சியளித்தது. தங்கை வித்யாவை விஜய்க்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் எப்போதும் தங்கையுடனேயே விளையாடி பொழுதை போக்குவார். தங்கையை பிரியாமல் எப்போதும் அருகிலேயே இருந்து கண் இமை போல் விஜய் பாதுகாத்து வந்திருக்கின்றார். மகிழ்ச்சியாக ஒரு நாள் தங்கையோடு விஜய் விளையாடி கொண்டிருந்த போது வித்யா திடீரென்று மயங்கி விழுந்துள்ளாள். உடனே பதறியபடி குழந்தையை தூக்கி கொண்டு அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார்கள். தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் குழந்தையை கவனித்து சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள். ஏராளமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு வாரம் கடந்த நிலையில் பரிசோதனை முடிவுகளை பார்த்துவிட்டு டாக்டர்கள் அதிர்ச்சி குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். அதாவது குழந்தை வித்யாவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதாகவும் குழந்தை இனி அதிக காலம் உயிரோடு இருக்காது என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ந்து போயிருக்கின்றது. அப்போது விஜய்க்கு 8 வயதுதான். அதனால் விஜய்க்கு தெரியாமலேயே பெற்றோர்கள் அந்த சோக செய்தியை மறைத்தாலும் தங்கையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்ததை பார்த்து விஜய் அழுது புலம்பி இருக்கின்றார். வித்யா தங்களிடமிருந்து விரைவில் விடைபெற்று விடுவாள் என்பதை அறிந்து பெற்றோர் அளவு கடந்த அன்பை அவள் மீது காட்டி பராமரித்து வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வித்யாவின் 3வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. பிறந்த நாளை கொண்டாடிய சில நாட்களிலேயே மீண்டும் ஒருமுறை திடீரென்று வித்யா மயக்கமடைந்துவிட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் அதிக நாட்கள் வித்யா உயிர் வாழவில்லை. பாசம் மிகுந்த பெற்றோருக்கும் நேசம் நிறைந்த அண்ணனுக்கும் பிரியா விடை கொடுத்துவிட்டு குழந்தை வித்யா இந்த உலகிலிருந்து விடைபெற்று விட்டாள். அந்த சோகம் பள்ளி மாணவனான விஜயை கடுமையாக பாதித்தது. தங்கையை நினைத்தாலே அவர் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டு அழுது விடுவார். அந்த சோகம் இப்போதும் தளபதி விஜயின் இதயத்தை வாட்டி கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு தங்கையை தளபதி விஜய் இழந்தாலும் தமிழகத்தில் அவருக்கு லட்சக்கணக்கான தங்கைகள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த தேர்தல் வெற்றி நிரூபித்து காட்டியிருக்கின்றது. தங்கை பாசத்திற்கு ஒரு சல்யூட்.